எ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இந்த தீர்ப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய நீதிபதிகள், திருவாளர்கள், ஜஸ்டிஸ் பர்திவாலா, ஜஸ்டிஸ் மகாதேவன் போன்றவர்கள், அவர்களை ஜனநாயகம் வாழ்த்தும். பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை உயிர்கள் நீட் தேர்வின் மூலமாக தற்கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தன. இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. ஆகவே நான் ஏற்கனவே நடந்த தீர்ப்பு, ஏற்கனவே நடந்த நடப்புகள், இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு ஒன்றிய அரசாக இருக்குமே. ஆனால் அவர்கள் பாராட்டுவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி என்ற சொல்லிலே அவர்கள் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் இதுபோன்ற ஆளுநர்களை இனியும் பதவியை நீடிக்க வைப்பது, அதுவும் காலவரையறையின்றி அவருக்கு சரியான அளவிற்கு மீண்டும் பதவி பிரமாணம் கொடுத்தார்களா, பதவியில் நீடிக்கிறாரா இல்லையா என்பதே தெரியாத அளவிற்கு அவருடைய கால கெடு முடிந்த பிற்பாடு, பதவிக்காலம் முடிந்த பிற்பாடு கூட இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் திரும்ப பெற வேண்டும். அவர் திரும்ப பெற இல்லாவிட்டால் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இல்லையானால் அவர் தன்னுடைய பொறுப்பை தவறை உணர்ந்தாவது ராஜினாமா செய்துவிட்டு வந்த இடத்திற்கு திரும்ப வேண்டும். ஆளுநர் திரும்ப பெறவிட வேண்டும் என்றும், இல்லையென்றால் அவராகவே பதவி விலக வேண்டும் என்றும் ஆசிரியர் கி வீரமணி தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.